குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நிகழார். அதிமுக வட்டாரத்தில் ரொம்ப டீப்பான ஸ்ட்ராங் கான்டாக்ட்ஸ் கொண்டவர். திரு ரமேஷ் தொடர்ந்து சட்ட வெற்றிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்று வந்தார். இதற்கு முன்னாடி அவருக்கு பெற்ற அந்த தடை உட்பட அந்த தடை நீங்கி இருக்கிறது. இது ஒரு சின்ன பின்னடைவுன்னு பார்க்கறதா, இது ஒரு பண்டோரா பாக்ஸ் திறந்திருக்குன்னு பார்க்கறதா, சமீபத்திய நிகழ்வுகளோடு சேர்த்து பார்க்கறதா, உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற சில அதிமுக பொதுக்குழுக்களில் கட்சியினுடைய அடிப்படை நோக்கங்களுக்கு எதிராக தங்களுடைய விருப்பம் போல் விதிகளை வளைக்கக்கூடிய பல செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்த போதும் சரி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகும் சரி, விதிகளை அடிப்படை விதிகள் நோக்கங்களை சிதைக்கிற வகையில் விருப்பம் போல் வளைத்திருக்கிறார்கள். அதற்கு ஓரிரு முறை சாதகமான தீர்ப்புகள் கிடைத்திருக்கின்றன, ஓரிரு முறை எதிரான தீர்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. பெரும்பாலும் சாதகமான தீர்ப்பு தானே பெற்றிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. பெரும்பாலான சாதகமான தீர்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவில், குறிப்பாக அந்த பொதுக்குழுவில் செய்யப்பட்ட திருத்தம் திரு கே சி பழனிசாமி அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. அதைவிட அதிமுகவின் ஆரம்பகால உறுப்பினர், அந்த கட்சி உருவாவதற்கு அடிப்படை காரணங்களில் ஒருவரான திரு சைதை துரைசாமி அவர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன என்று சொன்னால், திரு எம்ஜிஆர் அவர்களால் மாற்றப்பட முடியாத விதி என்று குறிப்பிடப்பட்ட விதி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த வகையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த விதி மாற்றப்படவே முடியாதது என்று அதிமுகவின் சட்டதிட்ட விதிகளில் மிக தெளிவாக ஒரு விதி குறிப்பிடுகிறது. அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் விதி மாற்றப்படவே முடியாத விதி என்று அந்த நிறுவனர் குறிப்பிட்ட விதி. அதை இவர்கள் விருப்பம் போல் வளைத்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் பணபலம். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எப்படி கூவத்தூருடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டதோ அதை போல பொதுக்குழுவும் ஒரு பொதுக்குழு, கண் துடைப்பு பொதுக்குழுவாக, தண்ணீர் பாட்டில்களை வீசி வெளியேற்றப்பட்ட பொதுக்குழுவாக பல கூத்துக்களை நாம் பார்த்தோம். அதை தவிர முக்கியமானது என்னவென்றால், 10 மாவட்ட செயலாளர்கள் ஒரு பொதுச் செயலாளருக்கு முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்றால் எத்தனை பேர் போட்டியிட முடியும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் போட்டியிட வேண்டும். இந்த வாதங்கள்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கும் போயிருக்கு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா தானே வந்திருக்கு. இந்த வாதங்கள்லாம் நம்ம நிறைய கேட்டோம். உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று ரெண்டு நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு சார். ஈரோடு இடைத்தேர்தல் ஒட்டி வந்தது. திரு ஹரிஹரன் அவர்களே, முதலில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியால் பரிசீலிக்கப்பட்ட போது அவர் தூக்கி போட்டு விட்டார். ஆகவே அதிமுகவினுடைய பொதுக்குழு செல்லாது என்கிற வழக்கு ஒன்றும் நிலுவையில் இருக்கிறது. சிவில் வழக்கு இருக்கு. பட் இது வந்து பொதுக்குழு செல்லாதுன்னு சொன்னதோ, விதிகள் மாற்றி செல்லாதுன்னு சொன்னதோ, இது எப்போது இது ஒரு இறுதி முடிவுக்கு வரும் என்றால், இப்போது தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு எவ்வளவு காலமாகும் என்று தெரியாது. அது உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். அநேகமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அப்சல்ட் செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம். சின்னத்துக்கு சிக்கல் வரும் நினைக்கிறீங்களா? திரு கேசிபி எல்லாம் கருதுறார் சின்னத்துக்கே சிக்கல் வரலாம். இது ஒரு பண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கு. அது வருமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் தரப்பு மெஜாரிட்டி எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வேர் திஸ் கொஸ்டின் வில் பி டிசைடட் என்று சொன்னால், அதிமுக பொதுக்குழு செல்லுமா செல்லாதா, அதிலேதான் திஸ் கேஸ் வில் பி டிசைடட். ஓகே, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. பட் இந்த இமிடியேட் ரன், இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன். இப்ப ஏற்கனவே செங்கோட்டையன் போன்றவர்லாம் வெளியில கருத்து சொல்றத பார்க்கிறோம். இது வந்து ஒரு அதிருப்திக்கு வலு சேர்க்கும் நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு? அதிமுகவினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவரும் திரு எடப்பாடி பழனிசாமியை விட அந்த கட்சியில் சீனியருமான திரு செங்கோட்டையன், நீங்கள் கூறியது போல அவருடைய அதிருப்தி வெளிப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் இது அதைவிட கொடுமையான செட்பேக்காக அதிமுகவுக்கு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த அதிருப்திகளுக்கு இது தூபம் போடும் நினைக்கிறீங்களா இந்த ஒரு சட்ட பின்னடைவு? ஏன்னா தொடர்ந்து சட்ட வெற்றிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வலுவாக இருந்தது. இது இப்போது அந்த விவகாரத்துக்கு தூபம் போடும் என்று நான் கருதவில்லை. இவர்களுக்கு என்ன ஆகும் என்றால், என்ன பயம் வரும் என்றால், அடிமடியிலே கை வைப்பது போல ஏதாவது நடந்தோட போகிறது. இப்போதைக்கு பல்லை கடித்துக் கொண்டு திரு எடப்பாடி பக்கம் இருப்போம், பிறகு இந்த பிரச்சனை வழக்கு முடிவுக்கு வந்த பிறகு அவரை நோக்கி சில கேள்விகள் எழுப்புவோம் என்று இப்போதைக்கு சமாதானமாவார்கள். திரு செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்தியதை என்னை பொறுத்தவரை சில முன்னாள் அமைச்சர்கள் ஆதரிக்கிறார்கள். திரு செங்கோட்டையனுடைய அதிருப்தி நியாயமானதுதான் என்று ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பத்திரிகைக்கு நான் எழுதுவதற்காக நான் உரையாடிய போது அவரது அதிருப்தி நியாயமானதுதான், அந்த விழாவில் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. இரண்டாவது, அண்மை காலமாக அவர் ஒதுக்கி வைக்கப்படுவதும் தவறு. அவரை
அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள். ஓஹோ, மூத்தவங்களா? எல்லா நிலைகளிலும் இருப்பவர். 1-2 பேர் ஜூனியர், ஒருவர் மூத்தவர் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதிமுகவிலே அவர் பரவலான செல்வாக்கை பெற்றவர். அதனால்தான் எடுத்தவுடன் அவர் மீது இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்து விட முடியாது. ஏனென்றால் அவர் அதிமுகவில் தமிழ்நாடு தழுவிய அளவில் செல்வாக்கை பெற்றவர். ரைட். இது அடுத்து என்ன விளைவை கொண்டு வரும்னு பார்க்கலாம். நன்றி திரு ரமேஷ். தேங்க்யூ வெரி மச். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.